நீ என்ன பண்ற, அடுப்படியை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துரு, சரியா? நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் தேவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிடலாம் அவன் வரத்துக்குள்ள. என்ன பாட்டி? என்னம்மா? ஒன்னும் இல்ல. சரி. அழு, நல்ல அழு. உன் புருஷன் பண்ண தப்பால என் பொண்ணு செத்தப்ப நானும் இப்படிதானே அழுதேன். அந்த வலி இன்னும் எனக்கு இருக்குடி. பவித்ரா, என்ன பவித்ரா, சாமி விளக்கேத்தல? இப்பதான் பாட்டி நான் குளிச்சுட்டு வந்தேன். இதோ விளக்கேத்திடுறேன். சரிம்மா. அம்மா, ஃபேன் ஓடுறதுனால தீபம் அணையுது. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப ஏத்துங்க, ஒன்னும் ஆகாது. தெய்வமே, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்னு தெரியல. எனக்கு இப்படி சோதனையும் வேதனையும் கொடுத்துட்ட. நான் ஏதாவது செய்யறேன்னு சொல்லி செய்யாம விட்டுருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுமா. இனிமே எந்த கெடுதலும் வராம நல்ல விதமா நடக்க நீதான் அருள் புரியணும். அம்மா, சமையலுக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோமா? சரி. சரிங்கம்மா. வாங்க தம்பி, வாங்க. வாங்க மாப்பிள்ள. பவித்ரா, என் கூட வாங்க. எங்க எங்க மாப்பிள்ள கூப்பிடுறீங்க? அது சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதுக்காக தான் கூப்பிடுறேன். நீங்க வாங்க பவித்ரா. என் பேரன் தேவங்க. அதான் சொன்னனே, அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாதான் அவரை அனுப்புவாங்க. நீங்க வாங்க. அப்படியா? சரி, சீக்கிரமா போயிட்டு வா பவித்ரா. வாங்க பவித்ராமா, நானும் வரேன், போலாம். நீங்க வேண்டாம், நாங்களே போயிட்டு வரோம். அது இல்ல தம்பி, பவித்ராமா கூட நானும் வந்தா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், உங்களை விட நான் பாதுகாப்பா இருப்பேன். நீங்க வாங்க. ஆமா ஆமா, நீங்க கொடுத்த பாதுகாப்பை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தேவ் தம்பிக்கு நீங்க கொடுத்த பாதுகாப்புல அவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே, அதுலயே எனக்கு தெரியும்ல. கங்கா, பவித்ரா சொன்ன மாதிரி நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. பாண்டி, நீ இந்த வீட்டு மாப்பிள்ள, ஏன் முன்னாடி அவர் இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன். வாய மூடு, போய் உன் வேலையை பாரு போ. பவித்ரா, நீங்க போயிட்டு வாங்க. வரும்போது என் பேரனும் பவித்ராவும் கல்யாண ஊர்வலத்துல மாப்பிள்ளையும் பொண்ணு வந்த மாதிரி வரணும். போயிட்டு வா பவித்ரா. போலாம். இத்தனை நாளா நான் எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை. இனிமே மக்களுக்கான அரசியல்வாதியா மாற போறேன். எப்போ மெரினா பீச்சில் மாணவர் சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் லட்சக்கணக்கில் ஒன்று சேர்ந்து போராடினாங்களோ அப்பவே நாங்கள் உஷாராயிட்டோம். இனிமே அடாவடி அரசியல், ஆதாயம் பார்க்குற அரசியல், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய், இங்கே இருங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இனிமே மக்களுக்கு சேவை செஞ்சா மட்டும்தான் அரசியலில் நிலைச்சு நிற்க முடியும். சரி, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன், ஃபோனை வை.
எப்படி இருக்கீங்க? இருக்க எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? உங்க 2 பேரையும் எச்சரிக்கை பண்ணதான். நாங்க என்ன தப்பு டேய், தப்பு பண்ணாமலேடா உங்க அக்காவை தூக்கி உள்ள வச்சாங்க. அந்த தேவ் விஷயத்துல தலையிடாதீங்க, நடந்ததாவே இருக்கட்டும்னு சொன்னா 2 பேரும் கேட்க மாட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தேவ் ஏன் கையால சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், ஏற்கனவே உன்னை ஜெயில இருந்து எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். நீங்க எம்பி தானே, உங்க பவரை யூஸ் பண்ண மாட்டீங்களா? நேர்மையா இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட பிரசிடென்ட் பவரே எடுபடாது. பல இடங்கள்ல இப்ப நேர்மையான போலீஸ்காரன் தான் உட்காந்துட்டு இருக்கான். நமக்கு ஒத்து வரலன்னா வேற எங்கேயாவது தூக்கி அடிங்க. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. இவன் போனா அடுத்து வரவன் இவனை விட மோசமா தான் இருப்பான். இனிமே பிரச்சனை பண்ணாம இருக்கிறது தான் உங்க 2 பேருக்கு நல்லது. தேவ் கொலை செஞ்சது உங்க தம்பிய. ஏய், என் தம்பி ஒன்னும் யோகிய சிகாமணி இல்ல. அவனோட ஆதாயத்துக்காக பல பேர் அழிச்சிருக்காம. நீ எல்லாம் ஒரு அண்ணனாயா? தம்பிய கொன்னுட்டான்னு தெரிஞ்சதும் உன் ரத்தம் கொதிக்க வேணா? கண்ணு 2 கோவப்பழ மாதிரி செவக்க வேணா? அடுத்த நிமிஷமே எதிரிய வெட்டி கொன்னுட்டு அவன் உடம்பையே ரத்தத்தால குளிப்பாட்ட வேணாமா? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னா நாடு தாங்காதுமா. நாடு நாசமா போட்டோம். செத்து போனோர் உனக்கு தம்பி, ஆனா எனக்கு உசுரு. என் உசுரை அழிச்சவன அழிக்காம தூங்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன விட்டா உனக்கு வேற நாதி இல்ல. ஏற்கனவே பல பேர் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சி உன்னை ஜாமீன்ல இருந்து வெளியே எடுத்திருக்க. இத்தோட மறந்துட்டு உன் பொழப்ப பாருமா. அப்போ தேவ் நிம்மதியா வாழட்டும்னு சொல்றீங்களா? டேய் முட்டாள், தேவ் யோகியன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருச்சு. என் தம்பி கொலையில தேவுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு அவன் பொண்டாட்டி எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு அவனை விடுதலை பண்ணிட்டா. இதுக்கப்புறமும் அவனை தண்டிக்க போறீங்களா? கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் மட்டும்தான். அத தப்பு இல்லாம ரெடி பண்ணிவிட்டா 10 கொலை பண்ணவன் கூட யோகின்னு விடுதலை ஆயிடுவான். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இப்ப வரைக்கும் நீங்க கேக்குறது எல்லாமே தப்பா தானே இருக்கு. ஆமா, நீ என்ன என் தம்பிக்கு சட்டப்படி தாலி கட்டின பொண்டாட்டிய? 2வது பொண்டாட்டி தான். ஆனா அவர் ஏன் மேலதான் உயிரா இருந்தாரு. எந்த ஆம்பளைக்கும் 2வது பொண்டாட்டினா கொஞ்சம் பாசம் தூக்கலாதான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் நம்மள நம்பி வந்துட்டாலேங்கிற ஒரு ஃபீலிங் தான். ஆனா நீ சட்டப்படி பொண்டாட்டி அவனுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? எனக்கு உரிமை இருக்கு. அவர் எனக்கு சாமி. அவர் மேல ஒரு துரும்பு பட்டா கூட சும்மா இருக்க மாட்டேன். இந்த பாரு, அமைதியா இருந்தா சந்தோஷமா காலம் தள்ளலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த தேவ போட்டு தள்ளுறதுதான். அட கூறு கட்டவள, உன் புருஷனை போட்டு தள்ளது தேவில்ல, ஏதோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். நீ அந்த தேவியும் பாண்டியனையும் வம்புக்கு இழுக்காத. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. யோ, என் சிங்கத்தை செதைச்சிட்டானுங்க. கடைசியா ஒரு முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. அந்த வேதனையை அனுபவிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியும். நான் நல்லா தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஏய், சட்டப்படி தாலி கட்டினவளே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, உனக்கு என்னடி கேடு? தூங்க வேண்டியதானே? முதல் சம்சாரமா வந்தவ குடும்பம் நடத்தி வம்சத்தை விருத்தி பண்ண வந்தவ. ஆனா நான் அப்படி இல்ல. என்ன உயிருக்கு உயிரா நேசிச்சாரு. அவரோட உலகமே நான் தான் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. ஏய், போது நிறுத்து. உன் கள்ளக்காதல் புராணத்தை கேட்க நான் வரல. உங்க 2 பேரையும் எச்சரிக்கை தான் நான் வர சொன்னேன். என்ன சொன்ன? கள்ள காதலா? யோ, உன் தம்பி என் மேல வச்சிருக்கிற பாசத்தை கொச்சப்படுத்தின அந்த தேவுக்கு முன்னாடி உன்னை மேல அனுப்பிடுவேன். இந்த வெத்து கூத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஒழுங்கா இருந்த என் தம்பிய மரம் கடத்துற தொழில இறக்கி விட்டதே உன்னோட பேரச தாண்டி. அவன் சாவுக்கு நீ தாண்டி காரணம். சொந்தன மரத்தை வெட்டி கடத்தின பணம் தான் உன்னை எம்பி ஆக்குச்சு. நீ இவ்வளவு ஜம்பமா டெல்லிக்கு போயிட்டு வரியே, அந்த அந்தஸ்தை கொடுத்தது உன் தம்பி கொடுத்த பணம் தாயா. அந்த நன்றி இல்லாம பேசாத. இந்த பாரு, அனாவசியமா பேசாத. என் தம்பி உயிரோட இருந்த வரைக்கும் தான் உனக்கு எனக்கு சம்பந்தம். அவனே இல்லாம போயிட்டான். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் எடுத்துக்கிட்ட சபதத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன். அந்த தேவுக்கு நான் தான் ஏம. அது உன் இஷ்டம். ஜெயிலு கோர்ட்டுக்குன்னு போகணும்னு ஆசைப்பட்டா போ. ஆனா இனிமே நான் வந்து காப்பாத்தவன்னு எதிர்பார்க்காத. சத்தியமா வர மாட்டேன். நான் பாத்துக்கிறேயா. என் புருஷன்
எனக்கு தைரியத்தை கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆமா, உங்ககிட்ட இருக்கிறது தைரியம் இல்ல, வெறி, கொலை வெறி. இனிமே உங்க 2 பேர்கிட்ட இருந்து போனே வரக்கூடாது. நீ கெஞ்சன இல்ல, அதான் அவன் மிஞ்சிட்டு போறான். நீ ஜெயில இருக்கிறது நல்லதில்லைன்னு தானக்கா அந்த ஆள்கிட்ட பேசி ஜாமீன்ல எடுக்க சொன்னேன். ஜெயில இருக்கதான் அந்த தேவி மேல கொலவெறி அதிகமாயிட்டே இருந்துச்சு. நீ உள்ள இருந்துட்டா மத்த வேலைகள்லாம் எப்படிக்கா ஆரம்பிக்கிறது? அதான் உன்னை ஜாமீன்ல வெளியே எடுத்தேன். அந்த எம்பி அண்ணங்கிற முறையில நமக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு பார்த்தா நமக்கு துரோகியா மாறிட்டானே. புத்தி சொல்ற சாக்குல நம்மள எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு நான் போய் பேசுறேன். ஏய், இந்த ஆள் கிட்டியா? அடச்சி, மானம் கெட்டவனே. அக்கா, என்ன இருந்தாலும் நீ அவரோட தம்பி பொண்டாட்டிக்கா. உன்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த ஆள் மனசுல நான் தம்பி பொண்டாட்டியா தெரியல, வப்பாட்டியா தான் தெரியறேன். அதான் இவ்ளோ அலட்சியமா பேசிட்டு போறான். நான் யாருன்னு அந்த ஆளுக்கு ப்ரூவ் பண்றேன். விடுக்கா, எம்பி எலெக்ஷன் வந்தா நம்ம கிட்ட தானே கலெக்ஷன் வந்தாகணும். அப்ப பாத்துப்போம். நீ சொன்ன மாதிரி நம்ம அவரை பார்க்காம இருக்கிறதாக்கா நல்லது. சரி, இப்போ அந்த தேவி எனக்கு உயிரோட வேணும். அதுக்கு என்ன பண்ண போற? டேய், நீ வாங்கடா. என்னண்ணா? அக்கா சொல்றத உடனே செய்யுங்க. செஞ்சிடண்ணா. என்னண்ணா செய்யணும்? தேவ தூக்குங்கடா. என்னண்ணா? அக்கா சொல்றத உடனே செய்யுங்க. செஞ்சிடண்ணா. என்னண்ணா செய்யணும்? தேவ தூக்குங்கடா. என்னடா அப்படி பாக்குறீங்க? தைரியம் இல்லையா? அந்த சொத்த பையனை தூக்குறதுக்கு உங்களுக்கு பயமா? பயம்லாம் இல்லக்கா. வேற என்னடா? அந்த தேவி எனக்கு உயிரோட வேணும். அவனை பாட்டா சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். அக்கா, அது நடக்காதுக்கா. நடக்கணும்டா, நடக்கணும். அப்பதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும், என் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும். தேவ் செத்துட்டாக்கா. செத்துட்டானா? எனக்கு முன்னாடி யாரா முந்தனது? ஈசிஆர் ரோட்ல எவனை அடிச்சு போட்டு போயிட்டாக்கா. பாடி இப்ப ஜிஹெச்ல இருக்கு. யாரா செஞ்சது? போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கக்கா. அக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் அவன் செத்துட்டான்ல. இனிமேலாவது நிம்மதியா இருக்கா? நிம்மதியா இருக்கிறதா? டேய், அவனோட டெட் பாடி எனக்கு வேணும். என் புருஷ முகத்தை பார்க்க முடியாம செஞ்சாங்கல்ல, தேவோட பொண்டாட்டி அவ புருஷ முகத்தை பார்க்கவே கூடாது. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேதனையை அவளும் அனுபவிக்கணும். போங்கடா. சரிக்கா. இந்த நீலாவதி இனிமே வெறும் நீலாவதி இல்ல, சத்திய நீலாவதி. அந்த எம்பில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனுக்கா வெக்கிறேன் பாரு ஆப்பு. பாண்டியன், எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்றேன்னு மழுப்பிக்கிட்டே வரீங்க. எங்க தான் போறோம்? முக்கியமான ஒருத்தரை பார்க்கறதுக்கு. எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கேன். எங்க போறோம் பாண்டியன்? ஏதாவது சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் பவித்ரா, நீங்க வாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம எங்க போறோம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பாண்டியன், வண்டி நிப்பாட்டுங்க. இப்போ எங்க தான் என்ன கூட்டிட்டு போறீங்க? யார் இந்த முக்கியமான ஆளு? பவித்ரா, பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. எப்படி பாண்டியன் பதட்டப்படாம இருக்க முடியும்? தேவ் எங்க இருக்காருன்னு தெரியாத இந்த சமயத்துல வீட்டுக்கு வந்து வாங்க ஒரு இடத்துக்கு போலான்னு கூப்பிட்டீங்க. ஆனா எங்க போறோம், யார பார்க்க போறோம்னு கேட்டா எதுக்கும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க. முதல்ல நம்ம எங்க போறோம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேவ பார்க்க தான் போறோம். ஏன் தேவ் வீட்டுக்கு வர மாட்டாரா?
இல்லை பவித்ரா, அவர் வரமாட்டார். ஆம்புலன்ஸில் தான் தூக்கிட்டு வரணும். என்ன பாண்டியன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தேவ்கிட்ட வந்து அவரை பார்த்ததுக்கப்புறம் நான் போய் தேவ பார்க்கணுமா? தேவ் ஏதாவது பிரச்சனையில இருக்காரா? இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லைங்க. பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, அவர் வீட்டுக்கும் வர முடியாதுன்னு சொல்றீங்க, நாம தான் போய் பார்க்கணும்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டியன். என்னடா சேகர், களத்துல இறங்கிடலாமா? அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடக்குது, வெயிட் பண்ணலாம். அவங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள இறங்கி டக்குன்னு முடிச்சிடலாம்டா. டேய், அந்த ஆள்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அவ கோச்சுக்கிட்டு பண்ணாலும் போவா. அப்படி தனியா போனானா நமக்கு வேலை ஈஸி ஆயிடும். அதுக்கு தாண்டா வெயிட் பண்ண சொல்றேன். தேவ ஒரு பெரிய நெருக்கடியில இருந்து மீட்டு இருக்கேன், அத கூட என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல. உண்மையை சொல்லுங்க பாண்டியன், தேவுக்கு என்ன ஆச்சு? பவித்ரா, இப்போ தேவை பார்த்துட்டோம்னா எல்லா குழப்பமும் தீந்துரும் பவித்ரா. எல்லா குழப்பம்னா இப்ப தேவ் விஷயத்துல என்ன குழப்பம் நடந்திருக்கு? பவித்ரா, இப்போ தேவை பார்த்துட்டோம்னா எல்லா குழப்பமும் தீந்துரும் பவித்ரா. எல்லா குழப்பம்னா இப்ப தேவ் விஷயத்துல என்ன குழப்பம் நடந்திருக்கு? குழப்பம் எதுவும் இல்லை. ஏன் பாண்டியன் இப்படி குழப்புறீங்க? அவர் கொலை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க, என் உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்துறேன். நீங்க உயிரை கொடுத்தாலும் தேவுடைய உயிர் திரும்ப வரப்போறதில்ல பவித்ரா. ஒரு போலீஸ் ஆபீசரா உங்களால முடியலனாலும் அவரோட பொண்டாட்டியா என்னால அவரை காப்பாத்த முடியும். தேவ நிரபராதி நிரூபிச்ச எனக்கு அவரை காப்பாத்த தெரியாதா? தேவ்க்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க பாண்டியன். பவித்ரா, நீங்க பதட்டப்படாம என்னை நம்பி நீங்க என் கூட வாங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமல இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லாம என்ன கூட்டிட்டு போற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறேன். பவித்ரா, தேவ நேர்ல பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்சிடும் பவித்ரா. அது வரைக்கும் பொறுக்க முடியாம தான் நான் பாதி வழியிலே கேக்குறேன். இல்ல, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க இவ்ளோ அடமெண்டா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டியன். ஓகே, நான் வரேன். ஆனா ஒண்ணு, என் தேவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. தேவங்கிற அந்த 2 எழுத்து தான் என் உயிர், என் வாழ்க்கை. ஆஹா, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க போல இருக்குடா. ஏய், இங்கே போட்டு தள்ளியிருக்கலாம்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் வெயிட் பண்ணலான்னா. பார்க்கலாம்டா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போயிட்டு போகுது. வண்டி ஏறுறா. உட்காருங்க. ஏசி ஃபோன் பண்றாரு. முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். சரி சார். குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்க சார். தேவ அடையாளம் காட்டுறதுக்கு தான் பவித்ராவை கூட்டு வந்துட்டு இருக்கேன் சார். இல்லை சார், தேவ் இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது சார்.
தம்பியை கொண்ட குடும்பத்தை சும்மா விட்டுருவோமாடா? வாங்க மெதுவா